نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. தஃப்சீர் சூரத்துல் பக்ரா ஆயத் 62 இருந்து 66 வரை. இன்ன நிச்சயமாக, அல்லதீன அவர்கள், ஆமனு ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன மற்றும் அவர்கள், ஹாது யூதர்கள், வன்னசாரா மற்றும் கிறித்தவர்கள், வஸ்ஸாபிஈன மற்றும் சாபிஈன்கள், மன் யாரேனும் ஆமன ஈமான் கொண்டார்களோ, பில்லாஹி அல்லாவின் மீது, வல் யௌமில் மற்றும் நாள், அல் ஆஹிரி கடைசி, வ அமில மற்றும் செயல்கள், சாலிஹன் நன்மையான, ஃபலஹும் பின் அவர்களுக்கு, அஜ்ருஹும் அவர்களது கூலி, ஐந்த இடத்தில் உண்டு, ரப்பிஹிம் அவர்களின் இறைவன், வலா மற்றும் இல்லை, ஹௌஃபுன் ஒரு பயமும், அலைஹிம் அவர்கள் மீது, வலா மற்றும் இல்லை, ஹும் அவர்கள், யஹ்ஸனூன் அவர்கள் கவலைப்படுவார்கள். நம்பிக்கை கொண்டோரிலும் யூதர்களிலும் கிறித்தவர்களிலும் சாபீன்களிலும் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பி நல் அமல் செய்வோருக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். வஇத் மற்றும் போது, அஹத்னா நாம் எடுத்தோம், மீசாகக்கும் உங்களிடம் உடன்படிக்கை, வரஃபஅனா மற்றும் நாம் உயர்த்தினோம், ஃபௌகக்கும் உங்கள் மேல், அத்தூர தூர்மலையை, ஹுது பிடித்து கொள்ளுங்கள், மா ஆதைனாக்கும் உங்களுக்கு நாம் வழங்கியதை, பிகுவத்தின் பலமாக, வத்குரு மற்றும் சிந்தியுங்கள், மா ஃபீஹி அதில் உள்ளதை, லஅல்லக்கும் ஆகையால் நீங்கள், தத்தகூன் நீங்கள் இறையச்சம் கொள்வீராக. 63வது ஆயத். நீங்கள் இறையச்சமுடையோராக ஆகிட உங்களுக்கு நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பிடித்து கொண்டு அதில் உள்ளதை சிந்தியுங்கள் என்று தூர்மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணிப் பாருங்கள். சும்ம பின், தவல்லைத்தும் புறக்கணித்தீர்கள், மிம்பஅதி அதன் பின்னரும், ذَلِكَ அதை, ஃபலௌலா பின் இல்லாதிருந்தால், ஃபத்லுல்லாஹி அல்லாவின் அருள், அலைக்கும் உங்கள் மீது, வரஹ்மதுஹு மற்றும் கருணையும், லகுந்தும் நிச்சயமாக நீங்கள், மினல் ஹாசிரீன் நட்டமடைந்திருப்பீர்கள். இதன் பின்னரும் புறக்கணித்தீர்கள், அல்லாவின் அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் நட்டமடைந்திருப்பீர்கள். வலகது மேலும் நிச்சயமாக, அலிம்துமு நீங்கள் அறிவீர்கள், அல்லதீன அவர்களை, இஅ்ததவ் வரம்பு மீறியோரை, மின்கும் உங்களில், ஃபிஸ்ஸப்தி சனிக்கிழமையில், ஃபகுல்னா நாம் கூறினோம், லஹும் அவர்களுக்கு, கூனு ஆகுங்கள், கிரததன் குரங்குகளாக, ஹாசிரீன் இழிந்த. உங்களில் சனிக்கிழமையில் வரம்பு மீறியோரை அறிவீர்கள், இழிந்த குரங்குகளாக ஆகுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம். ஃபஜஅல்நாஹா பிறகு நாம் அதை ஆக்கினோம், நகாலன் ஒரு தடுப்பு தண்டனையாக, லிமா பைன யதைஹா அக்காலத்தில் இருந்தவர்களுக்கிடையிலும், வமா மற்றும் ஹல்ஃபஹா அடுத்து வரும் காலத்தவருக்கும், வமவ்இதத்தன் மற்றும் ஒரு படிப்பினையாகவும், லில் முத்தகீன் அஞ்சுவோருக்காக அதை அக்காலத்தவருக்கும் அடுத்து வரும் காலத்தவருக்கும் ஒரு பாடமாகவும் நம்மை அஞ்சுவோருக்கு படிப்பினையாகவும் ஆக்கினோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னசாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வ அமில ஸாலிஹன் ஃபலஹும் அஜ்ருஹும் ஐந்த ரப்பிஹிம்
வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நம்பிக்கை கொண்டோரிலும் யூதர்களிலும் கிறித்தவர்களிலும் சாபீன்களிலும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி நல் அமல் செய்வோருக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் தனது கட்டளைகளை மீறி தனது தடை செய்யப்பட்ட செயல்களை செய்து வரம்புகளை மீறுபவர்களின் நிலை மற்றும் தண்டனையை விவரித்த பிறகு இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன் சாலிஹான அமல்களை செய்தும் கீழ்ப்படிதலுடனும் இருந்த முந்தைய சமுதாயத்தினர் தங்கள் நற்செயல்களுக்கான வெகுமதிகளை பெறுவதாக கூறுகிறான். நியாய தீர்ப்பு நாள் வரை இதுவே நிலையாக இருக்கும். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பிறகு அவரை பின்பற்றினால் மட்டுமே அல்லாஹ்வின் அருளையும் வெகுமதிகளையும் பெறுவார்கள். ஏனெனில் அல்லாஹ் இஸ்லாத்தை முழுமையாக நிறைவுபடுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இறுதி இறை தூதராக எங்களுக்காக அனுப்பியதன் மூலம் முழு மனித சமுதாயத்துக்கும் தீனை நிறைவு செய்து விட்டான். இதற்கு முன் இருந்த அனைத்து மதங்களையும் அல்லாஹ் ரத்து செய்து விட்டான். இன்னல்லதீன ஆமனு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு இருந்தவர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியின் சரியான பாதையில் சரியான வழிகாட்டுதலை பின்பற்றிய ஒவ்வொரு நபரும் காப்பாற்றப்படுவார்கள். அதேபோல் இன்னல்லதீன ஆமனு என்பவர்கள் இறுதி தூதரின் வருகைக்கு பின் இருந்தவர்களும் ஆவார்கள். இருப்பவர்களும் இருக்கப் போகிறவர்களும். நபி ஸல்லல்லாஹு, அதாவது இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் இருந்தவர்களும் இருப்பவர்களும் இருக்கப் போகிறவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம்பிக்கை மற்றும் அவர்களுக்கு முன்பு இருந்த எல்லா நபிமார்கள் மீதும் நம்பிக்கை வைப்பது அவசியமாகும். அப்படி இல்லை என்றால் அவர்களது ஈமான் முழுமையற்றதாகும். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அனுப்பிய பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் சுன்னத்துக்கு அல்லது சட்டத்திற்கு இணங்காத எந்த செயலையும் அல்லது வேலையையும் அல்லாஹ் யாரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வல்லதீன ஹாது, யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சீடர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் புனித வேதமான தௌராத்தை பின்பற்றி வந்தார்கள். யஹூத் என்பது மனந்திரும்புதல் மற்றும் பாவ மன்னிப்பு கோருவது என்று பொருள்படும் ஒரு சொல். வன்னசாரா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களிடம் மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று கேட்டபோது கால் அல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், அல் ஹவாரியூன் கூறினார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களை சஹாபா என்று அழைப்பது போல் ஈசா நபியின் தோழர்களை ஹவாரியூன் என்பார்கள். நசாரா என்றால் உதவியாளர்கள் என்று அர்த்தம். வஸ்ஸாபிஈன, சாபியீன்களின் அடையாளம் குறித்து கருத்து வேறுபாடு உள்ளது. இவர்கள் மஜூக்கள் அல்லது யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சிலருடைய கருத்தாகும். மற்றும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மதம் இல்லை என்பதும் ஒரு கருத்தாகும். சாபியீன்கள் ஜபூர் ஓதி வந்த ஒரு பிரிவினர் என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் அவர்கள் நட்சத்திரங்களை வணங்கும் மக்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்னொரு கருத்து என்னவென்றால், சாபியீன்கள் யூதர்களோ கிறிஸ்தவர்களோ மசூக்களோ அல்ல, மாறாக அவர்கள் பின்பற்றி அமல்படுத்திய ஒரு குறிப்பிட்ட மதம் அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் ஃபித்ரா உள்ளுணர்வு இயல்புப்படி வாழ்ந்து வந்தனர் என்பதாகும். இதனால்தான் மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் இஸ்லாத்தை தழுவியவர்களை சாபி என்று அழைத்தனர். அவர் பூமியில் இருந்த அனைத்து மதங்களையும் கைவிட்டார் என்று பொருள். யாராவது இந்த ஆயத்தை சுட்டிக்காட்டி இதன்படி நாங்கள் அல்லாஹ்வின் மீதும் ஆகிரத்தின் மீதும் மட்டும் நம்பிக்கை வைத்தால் போதும், அமல் செய்ய அவசியம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அது தவறான கருத்தாகும். ஏனென்றால் இங்கு என்ன உள்ளது? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வ அமில ஸாலிஹன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யாரை அல்லாஹ் மீது ஈமான் கொண்டார்களோ, ஆகிரத் மீது ஈமான் கொண்டார்களோ, நல்லமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடம்
அஜுருண்டு, கூலி உண்டு. அவர்கள் ஒரு பயமும் பட தேவையில்லை, அவர்களுக்கு ஒரு துக்கமும் இல்லை என்பதாகும். அதை வைத்து சிலர் இப்படி சொல்லலாம். அதனால்தான் இதன்படி நாங்கள் அல்லாவின் மீதும் ஆகிரத்தின் மீதும் மட்டும் நம்பிக்கை வைத்தால் போதும், அமல் செய்ய அவசியமில்லை என்று சொல்லலாம். ஆனால் அது தவறான கருத்தாகும். ஏனெனில் இப்னு கசீர் போன்ற முக்கிய தஃப்சீர் விரிவுரையாளர்களின் கருத்துப்படி இந்த வசனம் முதன்மையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு முந்தைய நபிமார்களை பின்பற்றுபவர்களை குறிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மையான போதனைகளை அந்தந்த காலங்களில் பின்பற்றியவர்கள் சரியான பாதையில் இருந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட பிறகு அவரை நம்புவது அல்லாஹ்வை நம்புவதன் ஒரு அவசியமான பகுதியாகும் என்று இப்னு அப்பாஸ் உட்பட பல அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இறுதி தூதரை நிராகரிப்பது தெய்வீக செய்தியையே நிராகரிப்பதாக கருதப்படுகிறது. இதை பற்றி சூரத்துன் நிசா 150 மற்றும் 151 வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்ப மறுப்பவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையில் வேறுபாட்டை காட்ட விரும்புகிறவர்கள். சிலவற்றை நாங்கள் நம்புகிறோம், ஆனால் சிலவற்றை நிராகரிக்கிறோம் என்று கூறி இடையில் ஒரு வழியை கடைபிடிக்க விரும்புகிறோம் என கூறுபவர்கள் அவர்கள் உண்மையில் நம்ப மறுப்பவர்கள். மேலும் காபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். சிலவற்றை நம்புகிறோம், சிலவற்றை நம்ப மறுக்கிறோம் என்றால் யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவருக்கு முன் இருந்த நபிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதேபோல் கிறித்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை இருந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் உலாஇக ஹுமுல் காஃபிரூன், காஃபிர்கள் என்றும் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்றும் கூறுகிறான். அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், நான் நபி அவர்களிடம் கேட்டேன், நெருப்பிலிருந்து ஒரு நபரை காப்பாற்றுவது எது என்று. அவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்று பதிலளித்தார். நான் அல்லாஹ்வின் தூதரிடம் நம்பிக்கையுடன் செயல், அதாவது அமல் தேவையா என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ் தனக்கு கொடுத்ததை செலவிட வேண்டும், இதுவும் ஒரு அமல்தான் என்று கூறினார்கள். நான் கேட்டேன், அவர் ஏழையாக இருந்து கொடுக்க எதுவும் இல்லை என்றால் என்ன செய்வது என்று. அதற்கு அவர் சொன்னார், அப்படியானால் அவர் நல் அமல்களை செய்ய கட்டளையிட வேண்டும், தவறானதை தடுக்க வேண்டும் என்று. நான் கேட்டேன், அவர் பலவீனமாக இருந்து சரியானதை கட்டளையிடவும் தவறானதை தடுக்கவும் முடியாவிட்டால் என்ன செய்வது என்று. அவர் சொன்னார், அப்படியானால் இயலாத ஒருவருக்கு உதவ அவர் ஏதாவது செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு சமையல் கற்றுக் கொடுக்கலாம், தையல் கற்றுக் கொடுக்கலாம், இது போன்று ஏதாவது இன்னொருவருக்கு கற்றுக் கொடுப்பது போன்று. பிறகு அபூதர் சொல்கிறார், நான் கேட்டேன், அவரே திறமையற்றவராகவும் எதையும் செய்ய தகுதியற்றவராகவும் இருந்தால் என்ன செய்வது? அதற்கு அவர் சொன்னார்கள், அப்படியானால் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்று. நான் கேட்டேன், அவரே பலவீனமாக இருந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவும் திறன் அவரிடம் இல்லை என்றால் என்ன செய்வது என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் சகோதரனிடம் எதையும் விட்டு செல்வது உனக்கு பிடிக்கவில்லையா என்று. கேட்டு, இவ்வளவு பலவீனமான நபர் மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று கூறினார். நான் அல்லாஹ்வின் தூதரே, இவ்வாறு ஒருவர் செய்தால் அவர் சொர்க்கம் நுழைவாரா என்று கேட்டேன். இந்த குணங்களில் ஏதேனும் ஒன்றை செயல்படுத்துபவரை நானே அவரை என் கையால் பிடித்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இத்தனை கேள்விகள் நபியிடம் ஒரு சஹாபி ஏன் கேட்கிறார் தெரியுமா? ஏனென்றால் அனைவரும் சொர்க்கம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நல் உள்ளம், நல் எண்ணம், ஒரு ஆதங்கம்தான். ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு முன் இருந்த அனைத்து நபிமார்களையும் நம்பி சாலிஹான அமல் செய்து வந்தால் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அஜர் என்றால் கூலி என்று பொருள். வேலை செய்தால் மட்டுமே கூலி கிடைப்பது போல் அமல் செய்தாதான் அஜர் கிடைக்கும். அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. இப்போதெல்லாம் நமக்கு கவலையும் பயமும் ஏன் கூடுதலாக இருக்குது? ஏனென்றால் நாம் அமல் செய்வதில் பின்தங்கிவிட்டோம். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاذْكُرُوا مَا فِيهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. நீங்கள் இரையச்சமுடையோராக ஆகிட உங்களுக்கு நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பிடித்துக்கொண்டு அதில் உள்ளதை சிந்தியுங்கள் என்று தூர் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணி பாருங்கள். அல்லாஹ் இஸ்ராயேல் மக்களுக்கு அவர்களிடமிருந்து பெற்ற உடன்படிக்கைகள் மற்றும் வாக்குறுதிகளின்படி இணை இல்லாமல் தன்னை மட்டும் நம்பவும் தனது தூதர்களை பின்பற்றவும் என்று நினைவூட்டினான். அல்லாஹ் அவர்களிடம் இருந்து அவர்களின் வாக்குறுதியை வாங்கிய போது அவர்கள் அல்லாஹ்வுக்கு அளித்த வாக்குறுதியை உண்மையுடன் தீவிரமாகவும் கடைபிடிப்பதற்காக அவர்களின் தலைக்கு மேலே தூர் மலையை உயர்த்தினான் என்று கூறுகிறான். மலையை அவர்கள் மீது உயர்த்திய போது இஸ்ரேலியர்கள் உடனே சஜிதாவில் விழுந்தனர். எங்கே அவர்கள் மீது மலை விழுந்து விடுமோ என்று முழுதாக சஜிதாவில் இல்லாமல் ஒரு பக்கம் லேசாக தலையை தூக்கி மலை தம்மேல் விழுகிறதா என்று பார்த்து பயந்து அல்லாவின் கட்டளைகளுக்கு ஆம் ஆம் என்று ஒப்புக்கொண்டார்கள். وَإِذْ نَتَقْنَا الْجَبَلَ فَوْقَهُمْ كَأَنَّهُ ظُلَّةٌ وَظَنُّوا أَنَّهُ واقع بهم خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاذْكُرُوا مَا فِيهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. நினைவில் கொள்ளுங்கள், நாம் மலையை அவர்களுக்கு மேல் ஒரு விதானத்தை போல உயர்த்தினோம். அது அவர்கள் மீது விழும் என்று அவர்கள் நினைத்தார்கள். நாம் கூறினோம், நாம் உங்களுக்கு கொடுத்ததை தௌராத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அதில் உள்ளதை நினைவில் கொள்ளுங்கள், அதன் கட்டளைகளை பின்பற்றுங்கள், அப்போது நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனுக்கு கீழ்ப்படியலாம் என்று சூரத்துல் ஆராஃப் 171வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான். ஹுது மா ஆதைனாக்கும் பிகுவத்தின், நாம் உங்களுக்கு கொடுத்ததை பலமாக பிடித்து கொள்ளுங்கள், அதாவது அதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். வத்குரு மாஃபீஹி, மேலும் அதில் உள்ளதை நினைவில் கொள்ளுங்கள் என்பதன் பொருள் தௌராத்தை படித்து அதை செயல்படுத்துங்கள். இதன்படி உம்மத்தே முஹம்மத் ஆன நாம் எதை பலமாக பிடித்து கொள்ள வேண்டும்? புனித குர்ஆனை. பலமாக உறுதியாக பிடித்து கொள்வதென்பது உடலில் உள்ள அனைத்து பலத்தை எல்லாம் போட்டு பிடிப்பதல்ல. குர்ஆனில் உள்ளதை படித்து தெரிந்து கொள்வது, அதில் அல்லாவின் கட்டளைப்படி செயல்படுவது, அதில் உள்ள அத்தனை கட்டளைகளுக்கும் அடிபணிந்து வாழ்வது என்பவைகள் பொருளாகும். நாம் எல்லோருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஓதத் தெரியும். அது சரியான தஜ்வீத் முறையில் ஓதுகிறோமா என்பது இரண்டாவது விஷயம். ஆனால் நாம் ஓதுவது நமக்கு புரிகிறதா? புரிந்தால்தான் அதன்படி அமல் செய்ய முடியும். இப்படியெல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும்? எதற்காக செய்ய வேண்டும்? ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், அதனால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவீர்கள், நீங்கள் இறையச்சத்தை அடைவீர்கள். ஜியாத் பின் லபீத் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் ஞானத்திற்கு பெயர் பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர். மத அறிவு மறைந்து போவது தொடர்பான ஒரு பிரபலமான ஹதீஸில் அவர் மைய நபராக உள்ளார். இந்த அறிவிப்பில் ஞானம் மறைந்து போகும் ஒரு காலத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சஹாபாக்களும் அவர்களின் சந்ததியினரும் தொடர்ந்து குர்ஆனை ஓதி கற்பிப்பதால் இது எப்படி சாத்தியம் என்று ஜியாத் பின் லபீத் கேள்வி எழுப்பினார். அந்த காலத்தில் நம்மை போன்ற முஸ்லிம்கள் ஆகியும் குர்ஆனை அறியாமல் இருந்தவர்கள் இருக்கவில்லை அல்லவா? இல்லையென்றால் எங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்டிருப்பார். இந்த கேள்விக்கு உன் தாய் உன்னை இழந்து விடுவாயாக ஜியாத், நீ மதீனாவில் மிகவும் புத்திசாலி என்று நான் நினைத்தேன். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தௌராத்தையும் இஞ்சிலையும் படிக்கிறார்கள், ஆனால் அவற்றில் உள்ள எதையும் அவர்கள் செயல்படுத்துவதில்லை என்பது உண்மை அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையுடன் பதிலளித்தார்கள். இன்று நமது நிலைமையும் அதேதான்.
அல்லாஹ் நம் எல்லோருக்கும் குர்ஆனை தினமும் ஓதவும் அதை புரிந்து கொண்டு அமல் செய்யவும் உதவுவானாக. அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ ذஹாப ஹம்மி. யா அல்லாஹ், குர்ஆனை என் இதயத்தின் வசந்தமாகவும் என் மார்பின் ஒளியாகவும் என் சோகத்தை போக்குவதாகவும் என் கவலையை போக்குவதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. ثم توليتم من بعد ذلك. توليتم இது ஒருவர் முதுகை காட்டி திரும்புவது அல்லது பின்வாங்குவது, புறப்படுவது அல்லது ஒரு கட்டளையை கைவிடுவது என்று பொருளாகும். அதன் பிறகு நீங்கள் திரும்பிவிட்டீர்கள். நீங்கள் கொடுத்த உறுதியான உறுதிமொழிக்கு பிறகும் நீங்கள் இன்னும் விலகிச் சென்று உங்கள் உறுதிமொழியை மீறினீர்கள் என்று பொருள். என்ன செய்தார்கள்? தௌராத்தில் உள்ளவற்றை அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றினார்கள். அதில் உள்ள ஆயத்துகளை மறைத்தார்கள். அவர்களுக்கு அனுப்பிய நபிமார்களை பின்பற்றவில்லை. சில நபிமார்களை கொலை செய்தார்கள். சில நபிமார்களை நாடு கடத்தினார்கள். இப்படி இருந்தும் ஃபலௌலா ஃபத்லுல்லாஹ் அலைக்கும் வரஹ்மதுஹு, அல்லாவின் அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால், அதாவது இத்தனை பாவங்கள் செய்தும் அல்லாஹ் அவர்களுக்கு நபிகளை அனுப்புவதை நிறுத்தவில்லை. அவர்களுக்கு அவர்களை திருத்திக் கொள்ள மேலும் வாய்ப்பு கொடுத்தான் மற்றும் அவர்களுக்கு மன்னிப்பும் கொடுத்தான். இல்லை என்றால் லகுந்தும் மினல் ஹாசிரீன், நிச்சயமாக நீங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராக இருந்திருப்பீர்கள். அதாவது தனக்கு கிடைத்த வாழ்க்கையின் மூலம் எந்த ஒரு பயனையும் அடையாமல் கடைசி நாளுக்கு, அதாவது ஆஹ்ராவுக்கு தேவையானதை சேர்த்து கொள்ளாமல் வெறுங்கையோடு போனால் பின் ஹசாராதான், திரும்பி வரவே முடியாத பெரிய நஷ்டத்துக்கு ஆளாவீர்கள். மனிதன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அவனை அல்லாஹ் மன்னிப்பான் மற்றும் அவனுக்கு மேலும் மேலும் அவகாசம் கொடுப்பான் என்று இந்த ஆயத்தின் மூலம் தெரிய வருகிறது. மனிதனுக்கு நன்மைகள் செய்யும் வல்லமை அல்லாஹ்வால் கொடுக்கப்படும் ஃபத்லும் அல்லாஹ்வின் ரஹ்மத் என்றும் தெரிய வருகிறது. 65வது ஆயத். وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنْكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ. உங்களில் ஓய்வு நாளை மீறியவர்களை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் அவர்களிடம் இழிவுற்ற குரங்குகளாகுங்கள் என்று கூறினோம். யூதர்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமல் சப்பாத்தின் புனிதத்தை கடைபிடிப்பதாக அவர்கள் செய்த வாக்குறுதியையும் உடன்படிக்கையையும் மீறிய கிராமத்தின் மீது அல்லாஹ் அவர்களுக்கு கடுமையான வேதனையை அனுப்பினான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஒரு புனித நாளோ அதே போன்று யூதர்களுக்கு சனிக்கிழமை புனித நாளாகும். அன்று அவர்கள் அல்லாஹ்வுக்காக இபாதத் மட்டும்தான் செய்ய வேண்டும். அவர்கள் தொழில் செய்யக்கூடாது. இவர்கள் மீனவர்களாவார்கள். மற்ற நாளையை விட சனிக்கிழமை அன்று கடலின் ஓரத்திற்கே மீன்கள் வந்து குவியும். ஆகையால் சப்பத் நாளுக்கு முந்திய நாள் இரவில் மீன்பிடிக்கும் நோக்கத்துடன் வலைகள், கயிறுகள் மற்றும் செயற்கை நீர்க்குளங்களை வைப்பதன் மூலம் புனித சப்பத் நாளை மதிக்காமல் இருக்க அவர்கள் ஏமாற்று வழிகளை பயன்படுத்த தொடங்கினர். சனிக்கிழமை வழக்கம் போல் மீன்கள் ஏராளமாக வந்தபோது சனிக்கிழமை முழுவதும் அவை கயிறுகளிலும் வலைகளிலும் சிக்கிக் கொண்டன. சப்பத் நாள் முடிந்த பிறகு இரவில் யூதர்கள் மீன்களை சேகரித்தனர். அவர்கள் அவ்வாறு செய்தபோது அல்லாஹ் அவர்களை மனிதர்களிலிருந்து குரங்குகளாக மாற்றினான். குரங்குகள் மனிதர்களுக்கு மிக நெருக்கமான வடிவத்தை கொண்ட விலங்குகள். அவர்களின் தீய செயல்களும் வஞ்சகமும் மேலோட்டமாக பார்க்க சட்டபூர்வமானதாக தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் சதி செய்பவர்களாக இருந்தனர். அதனால்தான் அவர்களின் தண்டனை அவர்களின் குற்றத்திற்கு உகந்ததாக இருந்தது. இந்த சம்பவம் சூரத் அல் ஆராஃபில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. சப்பத் நாளின் புனிதத்தை மீறியவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டனர். இப்படி அல்லாஹ்வின் அதாபாக உருமாற்றம் அடைபவர்கள் நீண்ட காலம் வாழ்வதில்லை, பொதுவாக 3 நாட்களுக்குள் இறந்து விடுவார்கள் என்றும் அவர்களுக்கு சந்ததி இருப்பதில்லை என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எனவே இன்று இருக்கும் குரங்குகளும் பன்றிகளும் இந்த உருமாற்றம் அடைந்த மக்களின் வழித்தோன்றர்கள் அல்ல. ஃபகுல்னா லஹும் கூனு கிரதத்தன் ஹாசிஈன். இந்த மக்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்த பிறகு வாள்களுடனும் ஊளையிடும் குரங்குகளாக மாற்றப்பட்டனர்.
சஹி புகாரி, திர்மிதி மற்றும் தபரானியின் ஒரு ஹதீஸில் இந்த உம்மத்திலும், அதாவது நம் உம்மத்தில் கியாமத்து நாளைக்கு முன்பு மக்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றப்பட்டு பூமியில் புதைக்கப்படுவார்கள், மேலும் அவர்கள் மீது கற்கள் எறியப்படும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது முஸ்லிம்களில் ஒரு மனிதர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, அது எப்போது நிகழும்? பாடும் பெண்களும் இசைக்கருவிகளும் பரவலாகி மது அருந்தப்படும் போது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தண்டனைக்கான காரணம் முறையற்ற பாலுறவு, பட்டு, மதுபானம் மற்றும் இசைக்கருவிகளை ஆகுமாக்குவது, அத்துடன் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமை மற்றும் தீய செயல்களில் ஈடுபடுவது ஆகியவற்றுடன் இந்த தண்டனையை ஹதீஸ்கள் குறிப்பாக தொடர்பு படுத்துகின்றன. நம் சமுதாயத்தில் ஆண்கள் பட்டு, அதாவது சில்க் உடுத்திக் கொள்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் என்பது குறிப்பாக நமது முஸ்லிம்களில் ஒரு முக்கிய அம்சமாக ஆகிவிட்டது. மது அருந்துவதை இந்த காலத்தில் ஒரு பாவமாக பார்ப்பதில்லை. பாலுறவை பற்றி கேட்கவே வேண்டாம். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இரவில் தூங்கி காலை மனிதர்களாக முழிப்பது அல்லாஹ்வின் மிகப்பெரிய ரஹ்மத்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். 66வது வசனம். فَجَعَلْنَاهَا نَكَالًا لِمَا بَيْنَ يَدَيْهَا وَمَا خَلْفَهَا وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ. அதை அக்காலத்தவருக்கும் அடுத்து வரும் காலத்தவருக்கும் பாடமாகவும் நம்மை, அதாவது அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு படிப்பினையாகவும் ஆக்கினோம். முன்மாதிரியான தண்டனை நகாலன். நகாலன் என்ற சொல் ஒரு தடுப்பு நடவடிக்கையையோ அல்லது கடுமையான எச்சரிக்கையாக அமையும் தண்டனையையோ குறிக்கிறது. வரம்பு மீறியவர்களை குரங்குகளாக மாற்றுவதன் மூலம் மற்றவர்கள் அது போன்ற பாவங்களை செய்வதை தடுப்பதற்காக அல்லாஹ் அவர்களின் விதியை ஒரு வேடிக்கையான நிகழ்வாக ஆக்கினான். அங்கு இருந்தவர்களுக்கு இது அந்த நிகழ்வை நேரில் கண்ட அல்லது கேள்விப்பட்ட அண்டை நகரங்களையும் அக்காலத்து மக்களையும் குறிக்கும் ஒரு நேரடி எச்சரிக்கையாகும். மேலும் அவர்களுக்கு பின் வந்தவர்களும் இப்னு அப்பாஸ் போன்ற அறிஞர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுவதற்கு தந்திரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத் உட்பட எதிர்கால சந்ததியினர் அனைவருக்கும் இந்த தண்டனை ஒரு பாடமாக அமைகிறது என்று குறிப்பிடுகின்றனர். இரையச்சமுடையவர்களுக்கான முத்தகீன்கள் ஒரு பாடம். இந்த நிகழ்வு அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருந்தாலும் முத்தகீன்கள், அதாவது அல்லாஹ்வை பற்றிய விழிப்புணர்வு உடையவர்கள் மட்டுமே இந்த அறிவுரையால் உண்மையாக பயனடைந்து அதற்கேற்ப தங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்கிறார்கள். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.